ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து நாணத்தட்டை போட்டிருந்தாங்க. நான் கூட அதிலெல்லாம் களை பறித்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ வந்து நாணத்தட்டையெல்லாம் எடுத்துட்டு சரி ஒரு சின்ன வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன? எங்கள் வீட்டில் வந்து நான் வீட்டில் வந்து தயிர் சாதம் செஞ்சுருந்தேன். பையன் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தார். சரி பையன் ஆசை, அவங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படல. அப்புறம் சரி பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிக்கன் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்களே. அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நல்லதை எதையுமே நம்புறதில்லை. நம்மளுக்கு உள்ளதே அதுதான் ஸ்பெஷல். வந்து நம்மளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நல்லதை நம்ப மாட்டோம், சரிங்களா? பொய் எதுவோ போலி எதுவோ அதை தான் நம்புவோம். சரி பரவாயில்ல, நம்புறதும் நம்பாதும் அது உங்கள் இஷ்டம். நம்புங்க, என்னை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை நம்பி லைக் போடுங்கள்லாம் கேட்கக்கூடாது. அது உங்களோட இஷ்டம், நீங்களாக பார்த்து செய்யணும், சரிங்களா? நிறையா பாட்டு எழுதினேன், நிறையா சொந்தமாக பாட்டு பாடி எழுதினேன், நிறையா. அது உங்களுக்கு தெரியும். நிறையா வந்து பாட்டு எழுதி வச்சுருக்கேன், ஆனால் மறந்துடுறேன். இப்போ புக்கை வச்சு நான் பாடினேன் அப்படின்னா அதை காப்பிரைட்டுன்னு சொல்லி போட்டுருவாங்க யூடியூப்பில். எதையும் பார்த்து பாடக்கூடாது. அதனால் மனப்பாடம் பண்ணி பாடணும். மனப்பாடம்லாம் அப்போக்கப்போ இந்த இடத்துல உட்காட்றேன்னா, இந்த இடத்துல பாடுறேன்னா அத்தோடு சரி, அதை அத்தோடு மறந்து போயிடுவேன். இது என்னோடய ஸ்பெஷல். அப்போ அந்த தோணுதான், மனசுக்குள்ளே தோணுதான். ஒரு இதாக வீட்டை பார்க்குறேன்னா, வீட்டை பார்த்தோன்னே இந்த இருக்குது வீடு, இந்த வீட்டை பார்த்தோன்னே இந்த வீட்டுக்கு ஒரு பாட்டு, உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு பாட்டு, அப்படியே நேரடியாக அந்த இடத்துல நின்று பாடுறேன். அதை அங்கனே மறந்துட்டும் போயிடுறேன். செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தான் ஜோடிச்சிட்டு, சிங்காரமா மேடையிட்டு சேர போகிறேன் மேலங்கொட்டு, சித்தால பூவிலி மாமனை பார்த்து சேதிய சொல்லித்தான் மாலைய மாத்து. அன்பு சகோதரி எனக்கு என்னை வந்து ஒரு சினிமா பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது 2 நாளாக சொந்த பாட்டாக பாடிட்டேன். சினிமா பாட்டு பாட முடியலை. இன்றைக்கி அந்த சினிமா பாட்டை பாடிட்டேன். அந்த சகோதரிக்காக அந்த பாட்டை பாடியிருக்கேன். அவங்க கேட்டாங்களா, நான் ஏற்கனவே அந்த பாட்டு பாடியிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சகோதரிக்காக ஒரு சினிமா பாட்டு ஒரு 4 அடி பாடியிருக்கேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் MS மீனாட்சி ராகினி. ஓகே பாய். இன்றும் என்றும் என்றென்றும் உங்களுடன்.